ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, பொதுமக்களின் விருப்பத்தில் எங்களோட மாடி தோட்டத்தில் ரோஸ் செடி, மல்லிகைப்பூ செடியெல்லாம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், பன்னீர் ரோஸு எத்தனை மொட்டு வந்திருக்குன்னு. சாமந்தி செடி, ரோஸ் செடி, அப்புறம் மல்லிகைப்பூ செடி எல்லாமே பூத்து குளிஞ்சிட்ருக்காங்க. பூவெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. பாருங்கள், மல்லிகைப்பூ. வாழை மரமும் பாருங்கள் எவ்வளோ பெருசு ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற கீரை வகைகளை வெட்டி இன்றைக்கி சமைக்க போகிறேன் நான். இதில் பருப்பு கீரை, பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே இருக்குது. இது சிறு பசலைக்கீரை. இப்போது நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேயே நம்ம வீட்லேயே ஒரு 5 வகை கீரைங்க வளர்த்தோம்னா நம்ம வெளியே போய் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பாருங்கள், இது சிறு பசலைக்கீரை. இன்றைக்கி இதை தான் எனக்கு எடுத்து நான் சமைக்க போகிறேன். இந்த சிறு பசலைக்கீரை அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கால்சியம் சத்து இருக்குது. இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பு தன்மையும் இருக்கும். இல்லை தக்காளி, வெங்காயம், இல்லை இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு தக்காளி போட்டு நல்லா தொக்கு பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. இதை இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்து இன்றைக்கி இதை சமைக்கலான்னு இருக்கேன். அதேமாரி இதை பருப்பு போட்டு நம்ம செய்யலாம். இதை பாருங்கள், இந்த கீரை அப்படியே வேரோடு வந்துடும். அப்புறம் இப்போது நம்ம பசலைக்கீரை சிறு பசலைக்கீரைங்க. இந்த கீரை ரேருங்க, கிடைக்கிறதே ரேரு. நமக்கு எங்கேயுமே வெளியே கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் விடாதீங்க. இது வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. எலும்பு சத்துக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. எலும்பு வீக்காக இருக்கிறவங்க இதை நல்லா சாப்பிட்லாம். புரியுதுங்களா? இதை நான் இன்றைக்கி இதை பாருங்கள், இந்தமாரி மண்ணில் அப்படியே புதஞ்சு கிடக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா வேரோடு தாங்க எடுக்கணும். எடுத்தால் தான் நம்ம சமைக்க முடியும். இந்த தண்டை அப்படியே தான் போட்டு சமைக்கணும். வேரெல்லாம் எடுத்துகிட்டு இதை அப்படியே தான் சமைக்கணும். பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா? இப்போ இது கூட நான் பருப்பு கீரையும் எடுக்க தான் போகிறேன். பருப்பு கீரையை பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சிட்டு இந்த கீரையை தக்காளி வெங்காயம் போட்டு தொக்கு பண்ண போகிறாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் சமையல். எல்லாம் அறுவடை பண்ணிட்ட பிறகு நான் காமிக்கிறேன் எவ்வளோ கீரை வந்திருக்குன்னு. அதேமாரி பருப்பு கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. அவ்வளோ அடர்த்தியாக, நல்லா அடர்த்தியாக இருக்குது. எல்லாம் பாருங்கள், பருப்பு கீரை இதுலேயும் வந்திருக்கு. அந்த சிறு பசலை கீரை இந்தமாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கும்போது அந்தமாதிரி கீரைங்க நல்லா வளரும். இதை பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குது. இது நீர் சத்து கீரைங்க. இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம், உடம்புக்கு நல்லது. அதேமாதிரி இந்த பருப்பு கீரையும் நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிறேன். நான் இதெல்லாம் கட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இதை கட் பண்ணிவிட்டு தண்டெல்லாம் இலசாக இருக்குங்க. இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டு கீரைங்க அவ்வளோ க்ளீனாக சுத்தமாக இருக்குது பாருங்கள். எந்த மருந்துகள் அடிக்கலை. ஆனால் மருந்து இல்லாமல் கீரை தாங்க இந்த கீரை. இதுமாரி வாரத்தில் ஒரு வாட்டி இந்த கீரை, பருப்பு கீரை செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. கிடைக்கிற கீரையை வெளியே இருக்கும்போது வாங்கி சாப்பிட வேண்டியதான். வீட்டில் இருக்கிற கீரையை நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. புதினாலாம் வாசனையாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு புதினா வச்சுருந்தேன் நிறைய. இப்போ நான் கீரையை தான் வளர்த்துட்ருக்கேன் இந்த தொட்டியில். நல்லா கீரையும் கட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பருப்பு கீரையெல்லாம் கட் பண்ணிட்டோம் நம்ம. பாருங்கள், ஒரு டப்பு ஃபுல்லாக வந்துருச்சு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன் நான். இந்தமாதிரி தான் நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கோசம் நான் விட்டுருக்கேன் நான். அப்போ தான் நம்ம செடிக்கு இன்னொரு வாட்டி நம்ம கீரை எடுக்க முடியும். அப்புறம் நம்ம சிறு பசலை கீரையை நம்ம எடுக்க போகிறோம். அந்த சிறு பசலை கீரை எடுத்துகிட்ட பிறகு நான் மறுபடியும் காமிக்கிறேன். இப்போது இந்த பசலை கீரையை அப்படியே எடுக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ கீரை வந்திருக்கு பாருங்கள். இதில் இன்னும் இருக்கிற கீரைங்க வளர்ந்துருக்கு. அதெல்லாம் ஒரே டேமேஜ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் வல்லாரைக்கீரை கூட நான் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இதில் வல்லாரைக்கீரையும் வளர்ந்துட்டுருக்கு. இப்போ இந்த பசலைக்கீரை எடுத்துகிட்டு நான் சொல்கிறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு, எல்லா கீரையுமே. இப்போ நான் என்னென்னா இந்த வல்லாரைக்கீரையை நான் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வல்லாரைக்கீரை எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் விட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம சிறு பசலைக்கீரை நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இதுலேருந்து. ஏன்னா இது தான் இப்போ ஃபஸ்ட்டு வளர்க்க போகிறேன். வல்லாரைக்கீரை தான் வளர்க்க போகிறேன். சிறு பசலைக்கீரை அதோட போய் ரொம்ப வேரெல்லாம் பிடிச்சிக்குது. அதனால் இதை வளர்க்கலான்னு. அதை பாருங்கள் எவ்வளோ கீரை எடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் இந்த 2 டப்பில் வளர்த்ததே இவ்வளோ கீரை தாங்க. பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு இதை சமைக்கலான்னு இருக்கேன் நான். இதை வாஷ் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே அப்படியே போட வேண்டியதாங்க. இதெல்லாம்
இதெல்லாம் கழுவிட்டு இந்த மண்ணெல்லாம் எடுத்துடுங்க. ஏன்னா மண்ணோட இந்த மண்ணில் தானே வருது. அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டோம்னா நல்லா ஒரு 3 வாட்டி நல்லா கழுவுங்க வாஷ் பண்ணிட்ட பிறகு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி இதில் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா இது நல்லா பொடியாக நறுக்கி வதக்கிட்டோம்னா நல்லா சூப்பராக வெந்துடுங்க. இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா சாப்பிட்டோம்னா சூப்பராக உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க. நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷான கீரையை நம்ம கட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பாருங்கள் 2 வகை கீரையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். இதை தான் இன்றைக்கி இன்னையோட சமையல். எங்களோட வீட்டில் பருப்பு கீரை அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள் கடையில் கூட இந்தமாரி கீரை கிடைக்காது, நம்ம வீட்டிலே நமக்கு இனிமேல் கிடச்சிருக்கு. அதேமாரி இந்த சிறு பசலை கீரையை வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதையும் நம்ம மாடி தோட்டத்தில் தான் வளர்ந்தேங்க, மிஸ் பண்ணாதீங்க. அதை கட் பண்ணி நம்ம தக்காளி எல்லாம் போட்டு நல்லா சூப்பரான டிஷ் பண்ணி சாப்பிடலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.